ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ இந்த புதிய ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் பல்வேறு வகையான எக்ஸாமை ஓஎம்ஆர் மெத்தட் மூலமாக எக்ஸாமினேஷன் நம்ம எழுதியிருப்போம். இப்போ அதில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். 20/1/2025 அன்னைக்கு த ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஃபார் த ஃபோர்த் கம்மிங் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் குரூப் 2A சர்வீசஸ் விச் இஸ் scheduled to be held on 8/2/2025 is hosted on the commission website. ஓகே, அதாவது ஒரு புதிய ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போகிற ஃபோர்த் கம்மிங் எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே அந்த ஓஎம்ஆர் மெத்தட் படி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். இன்க்ளூடிங் குரூப் 2A எக்ஸாம் இருக்க பாருங்கள், அதுவும் உங்களுக்கு இந்த ஓஎம்ஆரில் தான் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ புதிய ஓஎம்ஆருக்கு ரெடியாக இருந்துக்குவாங்க. ஸோ இதான் நியூ ஃபார்மேட் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் ஃபைனல் ஃபார் அப்படின்றத கொடுத்துறாங்க. இதாங்க உங்களுக்கான ஒரு புதிய ஓஎம்ஆர் ஷீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஏவா, பியா, சியா, டியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 200 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இதில் பார்த்தா உங்களுக்கான சீரியல் நம்பர், உங்கள் பெயர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அது எல்லாமே உங்கள் ஃபோட்டோ என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எந்த சப்ஜெக்ட், சென்டர் எங்கே இருக்குது, எந்த வென்யூ, டேட் அண்ட் செஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து செஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கொஷின் புக்லெட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஆப்ஷனாக அப்படின்றத ஷேடோ பண்ணுவாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஏக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பிக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சிக்கு எத்தனை, டிக்கு எத்தனை, இ எத்தனை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஃபைனலாக அந்த சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் எத்தனை ஏ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபைனலாக ஃபில் பண்ணிட்டு டோட்டல் போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களை சைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதிலையுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான புதிய ஃபார்மேட்கான ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட் இந்த தேர்வுக்கான அனுமதி ஷீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வுக்கு முன் கையொப்பமிடவும். மேலும் தேர்வு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2ல் ஒரு இடத்துல கையொப்பமிடவும். தவறுனால் உங்கள் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். ஓகே, அதாவது சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே சைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வரின் கையொப்பம் தேர்வு தொடங்க முன்னர். ஸோ எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மேலே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் கொடுத்துருக்காங்க. பக்கம் 1ல் பகுதி 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ பகுதி 2ல் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தா தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ண பாருங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கான சைனிங் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்வரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் இதில் உங்களுக்கான கையெழுத்தை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 2 இடத்துல நீங்கள் சைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் நம்பர் 2ல் கடைசியில் ஃபஸ்ட்டு சைனும் எக்ஸாம் முன்னாடி, எக்ஸாமுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்த்துடலாம். அதாவது விடைத்தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி 2ல் அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவின் பெயர், நிழற்படம், தேர்வின் பதிவின் பெயர், தேர்வு பாடத்தின் பெயர் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்களை சரிபார்க்கவும். அச்சிடப்பட்டுள்ள விவரங்களில் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை உடனே அரை கண்காணிப்பாளர் கவனத்திற்கு எடுத்து செல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டியதில் ஸோ உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, இதை செக் பண்ண சொல்கிறாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் ஏன்னா விடைத்தாளின் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையோடைய பால் பெயின் பேனா மட்டும் பயன்படுத்தவும். ஸோ நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எதை ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிளாக் பால் பெயின் பென் இருக்க பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 4வது என்னென்னா பகுதி 1ல் எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது. இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவு பகுதி 1 கீழ்ப்பாத்தில்
உரிய இடத்துல பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேலே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே உங்கள் சைன் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை இருக்க பாருங்கள், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் இடது கை பெருவிரல் ரேகை மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான இங்கு பேட் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் வந்து போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கான உரிய கட்டத்தில் இட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தேர்வர் பெற்ற மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும். ஓகே, அந்த நீங்கள் லெஃப்ட் தம்ப் உங்களுடைய தம்ப் இடது கட்டவிரல் நீங்கள் வைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடைத்தாளில் எந்த பக்கத்திலும் டிராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் தேவையற்ற குறியீடுகள் இருந்து அவை விடைத்தாளின் நேரடி ஆய்வில் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். OMR விடைத்தாளின் பகுதி 1 அல்லது பகுதி 2 குறுக்கோடிட்டு அடிக்கப்பட்டிருந்தாலும் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இந்த பார்கோடு நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல பார்கோட் சேதப்படுத்தினாலும் உங்களுக்கான OMR ஷீட் வந்து நாங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது, இன்வாலிட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய அடையாளங்கள், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் பற்றி ஏதாச்சும் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க, உங்கள் அடையாளத்தை பற்றி நீங்கள் கொடுப்பதற்கு ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள் வந்து செல்லாதாக்கப்படும். உங்கள் மீது கிரிமினல் ஆக்ட் வழக்கம் போடப்படும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிவு 2இல் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும். வினா தொகுப்பு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்கள் காலியாக விடப்பட்டிருந்தால், முறையற்று நிரப்பப்பட்டிருந்தால், வினா தொகுப்பில் அச்சிடப்படாத வேறு எண்களை வினா தொகுப்பிற்கான வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் வினாத்தாள் செல்லாதாக்கப்படும். வினா தொகுப்பு எண் எழுதுவதற்கு வழங்கப்பட்ட கட்டங்களில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதிகளில் நிரப்பப்படாமலோ மொத்த மதிப்பெண்லேருந்து 5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான OMR, அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ கொஷின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கான நம்பரை எழுதுவீங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் புக்லெட்டில் ஒரு 10527 அந்த மாதிரி இருக்குன்னா அதில் போயிட்டு 105273 அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு 1க்கு நேராக ஷாடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 10னா 0க்கு நேராக ஷாடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 5னா 5க்கு நேராக ஷாடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கான புக்லெட் நம்பரை நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு பாக்ஸை நம்பரை விடுபட்டிருக்கீங்க, இல்லை வந்து இந்த இடத்துல நீங்கள் அந்த ஷேடோ பண்ணுறது தப்பாக ஷேடோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான விடைத்தாள் வந்து செல்லாதாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க இல்லை கொடுக்காமே இருக்கீங்கன்னா 5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மதிப்பெண் குறைச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அந்த கொஷின் புக்லெட் நம்பர் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ரொம்ப கவனமோட ஃபில் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் எழுதாமல் விட்டாலும் சரி 5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் என்பதை நிரப்ப வேண்டும். OMR விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பாக எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஷேடோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் மார்க் பண்ணுறதோ இன்ட்டு மார்க் பண்ணுறதோ கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான முறையில் நீங்கள் ஷேடோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எடுக்கிறீங்க, அதுக்கான ஆன்சர் ஏனா வந்து கரெக்டாக ஷேடோ பண்ணுங்கள், பினா பி வந்து ஷேடோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சரே நான் ஃபில் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு வந்து விடை தெரியவில்லை அப்படின்னா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்கான ஆப்ஷன் என்ன, விடை தெரியவில்லைன்னு அர்த்தம். அதுதான் ஷேடோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு கொஷினுக்கு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல் எதுவுமே ட்ராக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரே கொஷினுக்கு 2 ஷேடோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர்லேருந்து 2 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் ஷேடோ பண்ணிடுங்க. அதேமாரி ஒரே கொஷினில் 2-3 ஷேடோஸும் வந்து பண்ணாதீங்க, கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள். இல்லை 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத இதன் மூலமாக தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா இதில் வந்து ஸோ எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதில் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயும் வந்து சம்மந்தப்பட்ட கண்காணிப்பாளர் கையொப்பம் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுலேயும் சைன் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக அதாவது விடைத்தாளில் பிரிவு 3ல் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி மற்றும் எத்தனை நீங்கள் விடையளிக்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பற்றியும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மொத்தமாக 200 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 200 கொஷனில் ஏக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு 36 மொத்தமாக ஏ பண்ணியிருக்கீங்கன்னா 0 36 அப்படின்னு போட்டு 0க்கு நேராக ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், 3க்கு நேராக ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், 6னா 6க்கு நேராக ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுங்க. ஏதாச்சும் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்ஷன் 3. அதாவது ABCD மொத்தம் 4 காலம் கொடுத்துருக்காங்க. இந்த 200 கொஷினில் ஏ மொத்தமாக எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஏக்கு மட்டும் எவ்வளோ ஷேடோ பண்ணியிருக்கீங்களோ அதை எத்தனை அப்படின்றத நீங்கள் போட்டு அதுக்கு நேராக ஷேடோ பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த 200 கொஷினில் பிக்கு எவ்வளோ ஷேடோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணி எத்தனை பியோ அத்தனை பி என்ட்ரு பண்ணி அது கீழே அந்த ஷேடோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 200 கொஷினில் எத்தனை சிக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை கொஷின் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு நேராக ஷேடோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எத்தனை டி ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டி போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 200 கொஸ்டினில் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு கூட நான் செலக்ட் பண்ணல அப்படின்றவங்க 3மே 00ன்னு போட்டு 00 வந்து பார்த்தா ஷேடோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்காக ஷேடோ பண்ணுறீங்க, கரெக்டாக 200க்கு 200 வரணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது அந்தளவுக்கு முன்கூட்டியே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ரஃப் பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது கொஸ்டின்லேயே ரஃப் பேப்பர் இருக்கும். அதில் போயிட்டு எத்தனை ஏ பண்ணியிருக்கும் எத்தனை பி பண்ணி எத்தனை சி முன்னாடியே டோட்டல் போட்டுக்கோங்க. ஒரு ரஃப் பேப்பர் போட்டு 200 கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் OMR ஷீட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். எடுத்தோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படியே டோட்டலில் போட்டு OMR ஷீட்டில் ஆட் பண்ணுறாங்க. சம்டைம் தப்பாக அதுனா உங்களுக்கு அந்த இடத்துல எடிட் பண்ணுற மாதிரி வரும், கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதனால் முன்கூட்டியே ரஃப் பேப்பரில் எத்தனை பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 4ல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் பாக்ஸாக விடைத்தாளில் பிரிவு 4ல் ஸோ எத்தனை ஏபிசி இருக்குது அப்படின்றத சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ட்ரு பண்ணுவாங்க இதில். ஸோ அவங்க திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பாங்க, எத்தனை ஏ எத்தனை பிலாம் பார்த்துட்டு திரும்ப அவங்க எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சின்னு போட்டு டோட்டல் 200 தான் வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஓகே, ஸோ அது அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு அரை கண்காணிப்பாளர் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அனைத்து வினாக்களும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ளவர்களை உறுதி செய்த பின்னர் பக்கம் 2ல் அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இடத்துலையும் நீங்கள் எத்தனை ஏ எத்தனை பி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு கீழே அதாவது இந்த பாக்ஸுக்கு கீழே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இதை ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க, இதை ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க, இதை ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் மட்டும் ஏ எத்தனை ஷேடோ பண்ணியிருக்கீங்க 10னா 10 அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும், 9னா 9ன்னு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி இந்த பாக்ஸில் பி எவ்வளோ ஷேடோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே எத்தனை பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதேமாரி இந்த பாக்ஸில் சி எத்தனை ஆன்சர் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும். டி எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த பாக்ஸில் போட்டு எத்தனைன்றதை ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி அடுத்து இந்த பாக்ஸுக்கு வந்தால் இந்த பாக்ஸில் எத்தனை ஏ பண்ணியிருக்கீங்க எத்தனை பி பண்ணியிருக்கீங்க எத்தனை சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணிடும் அதுக்கான ஆன்சரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி இதுலேயும் அதேமாரி இந்த பாக்ஸில் எத்தனை ஏ எத்தனை பின்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் 2 இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் அந்த கைவிரல் ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். மீதி வந்து பார்த்தா சூப்பர்வைசர் அவங்க 2 இடத்துல சைன் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு புதிய OMR ஷீட்டாக அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறையா நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க விடைத்தாளை வந்து பார்த்தா திருத்தம் பண்ண மாட்டாங்க. நிறைய இதுக்கு வந்து பார்த்தா மார்க் மைனஸ் பண்ணப்படும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல கொஷின் புக்கில் எழுத மட்டும் 5 மதிப்பெண்ணும், ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு நீங்கள் தப்பாக ஷேடோ பண்ணுறீங்க அதனால் 2 மதிப்பெண்ணும், இந்த ஏபிசியெல்லாம் தப்பாக போகிறீங்கன்னா அதுக்கு 2 மதிப்பெண்ணும், இந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் குறைச்சிட்டே போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் முன்கூட்டியே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சர்வீஸுக்கும் இந்த OMR மெத்தட் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக வந்து இருந்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.